வணக்கம் நண்பர்களே, வணக்கம். புலிகளை மதிக்க தெரியாத புழுக்களின் தேசம் இதுன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை படித்து பார்த்து நேற்று பூரா புலம்பிக்கிட்டு இருந்தேன். உண்மைதான், நான் எதிர்பார்த்தது வேற. ஐயா பல நெடுமாறனுடைய பேட்டியே வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, ஆதரிப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சதுக்கு எதிர்மாறாக எல்லாமே அமைந்து விட்டது. அதற்காக நான் வருத்தப்பட போவதில்லை. அதற்காக என்னுடைய கடமையை நான் நிறுத்தி கொள்ளப் போவதும் இல்லை. உலகநாயகன் கமல்ஹாசன் 238 அடுத்த மாதம் ஷூட்டிங் ஆரம்பமாகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் அவர் வந்து சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய, அதாவது துணை குடியரசுத் தலைவராக இருந்தபோது அவரிடம் அந்த களத்தூர் கண்ணம்மாவுக்காருக்காக அவார்டு வாங்கினார் பாருங்கள். அப்போ வந்து ஒரு பதிவிட்டிருந்தாங்க அதாவது ஆர்கேஎஃப்ஐலேருந்து. இந்த பையனை சினிமா புரிந்து கொண்ட போது அவர் சிறுவனாக இருந்தார். அவர் கமலஹாசனை புரிந்து கொண்ட போது சினிமா குழந்தையாக இருந்தார். அவர் குழந்தையாக இருந்தார்ல, அதை குறிப்பிட்டு போட்டிருந்தாங்க. ஆனால் 67 வருஷங்களுக்கு பிறகு அவரால் பெருமைப்பட்டு நிற்கிறது தமிழ் சினிமா, இந்திய சினிமானே சொல்லியிருக்கலாம். அது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நினச்சிக்கிறது தமிழ் சினிமான்னு தான் நினச்சிக்கிறோம். ஏன்னா நம்ம அந்த குறுகிய புத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் இந்த விசாலமான பார்வை வரலை. அந்த விசாலமான பார்வை வரணுங்கிறதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சரி, அப்போ கமல்ஹாசனை பற்றி ஒரு நினைவு வந்தது. இவர் வந்து பாம்பேக்கு போகிறாரு. பாம்பேயில் போய் நிறைய கொடிநாட்டம் போகிறேன் அப்படிங்கிற பலவிதமான கனவுகளோட உலகநாயகன் கமல்ஹாசன் மும்பைக்கு அடி எடுத்து வைக்கும் பொழுது அவங்க அப்பா சீனிவாச ஐயங்கார் வந்து அவர்கிட்ட 3 வரம் கேட்குறாரு. டேய் கமல், நீ இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த, இப்போ நீ மும்பைக்கு போகிற, முற்றிலும் புதிய பிரதேசம், அது உனக்கு புரியாது. ஆகையினால் எனக்கு 3 சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. என்னடா இது ஏற்கனவே சொன்னது தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? இருந்தாலும் நினைவூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் நம் தமிழர்களுக்கு. அப்போ தான் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க, மறக்க மாட்டாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்குறாரு உலகநாயகன் கமல்ஹாசன். மது, புகையிலை, மாது, இது 3ஐயும் தொடக்கூடாது அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு நீ போ அப்படின்ட்டார். அப்பா, மது, புகையிலை 2ஐயும் தொடமாட்டேன், சத்தியம். ஆனால் இன்னொன்று இருக்கு பாருங்கள், அதுக்கு என்னால் சத்தியம் பண்ணக்கூடாது, சத்தியம் பண்ண முடியாது அப்படின்னு டைரெக்டாக அப்பா கிட்ட சொல்கிறாரு. இந்த நேர்மை, இந்த நேரடியான பதில் நீங்கள் எவன் பதில் சொல்லலாம் சொல்லுங்கள்? அப்பாக்கிட்ட யாராவது இந்த மாதிரி பேச முடியுமா? வேறு மாதிரி பேசுகிறான், கொன்று விடுவேன், உதச்சி விடுவேன் அப்படின்னு மிரட்டுறானே தவிர, அவர் சத்தியம் கேட்குறாரு, இவர் என்னால் முடிஞ்சது இவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னாளின்றதை அவர் சொல்லி இது பண்ணுறாரு. ஒரு யதார்த்தமான, ஒரு இயல்பான ஒரு அப்பா மகனை பார்க்க முடியுது ஐயா. சரி, இப்போ நம்ம நேற்று நெடுமாறன் அவர்களுடைய பேட்டியில் ஒரு பகுதியை சொல்லியிருந்தேன், இன்னொரு பகுதியை சொல்லிடுறேன் இன்றைக்கி. அது என்னுடைய கடமை. என்னுடைய நண்பர் நெடுமாறன் அவர்கள் 60 வருஷத்துக்கு அப்புறம் நான் அவரை நேற்று சந்திச்சிருக்கேன். என்னை வழிநடத்தியவர் அவர். தமிழ்நாடு நாளிதழில் நான் சேர்ந்தபோது விலகிய போதும் என்னை வழிநடத்தியவர். இந்த பத்திரிகை உலகத்தில் என்னை தக்க வைப்பதற்காக பல ஆவணங்களை, பல உதவிகளை செய்தவர் அவர். அவர் செய்த உதவிகளை நான் நினைவுபடுத்துவது என்னுடைய ஒரு தமிழனாகிய எனது கடமை. மேதகு தலைவர் பிரபாகரன் அவருடைய அடியொட்டி வாழும் நானும் அவரும் என்றைக்குமே சத்தியத்தை மறக்க மாட்டோம் என்பதை சொல்லிக்கொண்டு ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். 1969 எலெக்ஷன் நடக்குது, பை எலெக்ஷன். நாகர்கோவிலில் போட்டியிடுகிறார் பெரியவர் தலைவர் காமராஜர். அவரை எதிர்த்து சுதந்திரா கட்சியின் சார்பில் டாக்டர் மத்தியாஸ் போட்டியிடுறார். மத்தியாஸ் சுதந்திரா கட்சி தலைவர். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவரை தோற்கடித்தே ஆக வேண்டும், காமராஜரை எப்பாடுபட்டாவது தோற்கடித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்க. நாகர்கோவில் ஏறத்தாழ ஒரு கலவர பூமியாக இருந்தது. அதுலேயும் மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் மதுரை எஸ். முத்து அவர்கள் வந்து இறங்கிய பொழுது களம் மிகவும் சூடாக்கியது. சம்பத்தண்ண அப்போ வந்து ஈவிகே சம்பத்தண்ணா என்னை கூட்டிகிட்டு போயிருக்காரு. நான் வந்து ஜெயபெரிய பத்திரிகையினுடைய நிருபர். அம்பி நவமணி அம்பி வந்து
நவயுக நவசக்தி பத்திரிகையினுடைய நிருபர் பாலு, நாத்திகம் பத்திரிகை நிருபர். 3 பேர் ஒரு அறையில் எடுத்து தங்கியிருக்கோம். எங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அண்ணன் சம்பத். சொல்கிறாரு, எந்த நிலையிலும் பயப்படாமல் இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு எங்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு போகிறாரு. மதுரை முத்து களம் இறங்கினார். என்ன உன்னையும் அங்கே ஒரு அந்த இடமே சூடாகுது. அங்கே என்ன நடக்குமோ இங்கே என்ன நடக்குமோ அப்படின்னு. ஆனால் அந்த நாகர்கோவில் மக்கள் எல்லோருமே ஒன்றாக இணைந்து அப்புச்சிக்கு ஜெயவிலின்னு சொல்லி அந்த மலையாளமும் தமிழும் கலந்த இதில் முழக்கமிட்டு வன்முறையை ஓட விரட்டினார்கள் என்பது வரலாறு. ஜெயிச்சிட்டார். மாபெரும் வெற்றி. 1,28,000 சில்லற ஓட்டு வித்தியாசத்தில் பெருந்தலைவர் காமராஜர் வெற்றி பெற்றார். மதுரையில் பிரமாதமாக கொண்டாடுறாங்க. மதுரையில் ஆழ்வார்புரம் பகுதியில், மதுரை வடகரையில் இருக்குது ஆழ்வார்புரம். அங்கே ஒரு நேரு படிப்பகம் இருக்குது. அதுக்கு தள்ளி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய படிப்பகம் இருக்குது. இங்கே காங்கிரஸ் கட்சி சாரெல்லாம் பிரமாதமாக கொண்டாடுறாங்க. ஆர்ப்பாட்டம், வெடி, வான வேடிக்கைகள், தாளம், இது டான்ஸு, இப்படி எல்லாம் பலவிதமான கோலாகலங்களோடு அந்த வெற்றி விழா கொண்டாடப்படுகிறது. அங்கே ஏன்னா அங்கே மதிச்சியத்தில் ஷெனாய் நகரில் பல நெடுமாறனுடைய வீடு இருக்குது. இவர் சொல்லி தான் நடத்துகிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. அது ஒரு இயல்பாகவே இந்த ஆழ்வார்புரத்தில் இருக்க அந்த நேரு படிப்பகம் மிகவும் துடிப்புடன் செயல்படக்கூடிய ஒரு படிப்பகமாக இருந்தது. காலையில் வரக்கூடிய எல்லா பத்திரிகைகளையும் வார பத்திரிகைகளும் அங்கே தொங்க போட்டிருப்பாங்க. வாசகர்கள் போய் பார்ப்பாங்க, படிப்பாங்க, படிச்சுட்டு அப்படியே வாங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு நூலகங்களை நடத்தி கொண்டிருந்தது மதுரையில். நிறையா படிப்பகங்கள், நிறைய நூலகங்கள் இந்த மாதிரி இயங்கி கொண்டிருந்தன பல கட்சிகளாக. அது மறக்கக்கூடாது. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய படிப்பகம் சற்று தள்ளி இருந்தது. 2 பேருக்குமே தகராறு வந்துருச்சு. பிரச்சனையாகி போச்சுன்னா அடிதடி, கைகலப்பு இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் போயிடுச்சு. இது மேலும் பெருசாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே போலீஸ்காரர் அதே அதிகாரி தான் ஸ்ரீபால். அவர் தான் இப்போ எஸ்பியாக இருந்தார். அங்கே மதுரையில் ஸ்ரீபால் எஸ்பியாக இருந்தார். அவர் 2 தரப்புலையும் பேசி ஏதாச்சும் ஒரு சமரசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு சமரச முயற்சியை ஏற்படுத்துகிறாரு. அந்த சமரச முயற்சி ஏற்படுத்தும் போது நம்ம தலைவர் நெடுமாறன்டாவோட இந்த மாதிரி ஒரு சமரச முயற்சி ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு நீங்கள் துணை நிற்கணும். அதனால் நான் எப்படிங்க என்னுடைய உதவியை எதுக்காக எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் காவல்துறையை சேர்ந்தவர். அவங்க 2 பேரும் கொஞ்சம் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள சமரசப்படுத்த வேண்டியது உங்கள் கடமை. அதுக்கு நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் ஆதரிக்கிறேன். இதில் நான் முனைப்போடு இறங்கணுங்கிறத நீங்கள் எப்படி எதை எதிர்பார்த்து வந்திருக்கீங்க அப்படின்ட்டு ஐயா கேட்குறாரு. இல்லைங்க, அமைதி நிலவணும், இதை அப்படியே பெருசாகிக்கிறக்கூடாது, விரிவாகிக்கிற இந்த கலவரம் பெருசாக வெடிச்சிடக்கூடாது, ஏன்னா மேலிடத்து உத்தரவு அப்படின்ட்டு ஸ்ரீபால் சொல்கிறாரு. நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்க சார், அமைதி ஏற்படுத்துவதற்கு என்னால் உதவியை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு பழ நெடுமாறன். 2 பேரும் பண்ணுறாங்க. திடீர்னு இங்கிட்டு ஒரு 10 பேர், அங்கிட்டு ஒரு 10 பேர், திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து ஒரு 10 பேர், காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஒரு 10 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு திட்டம் போட்டு இது பண்ணிடுறாங்க. அதில் முதல் நபராக காங்கிரஸில் சேர்க்கப்பட்டவர் பழ நெடுமாறன். வந்துருச்சு நெடுமாறனுக்கு. ஸ்ரீபாலை கூப்பிட்றாரு. என்கிட்ட நீங்கள் சமரசம் பேசுகிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னீங்க, இதில் எம்பேரை சேர்த்துருக்கீங்களே அப்படின்னு. இது இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு ஜாமீன் கேஸ் தாங்க. நீங்கள் கோர்ட்டில் போய் ஜாமீன் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் விட்டுற போகிறாங்க அப்படின்னா. ஏங்க, நான் முன்னையும் பிணையில் இருந்ததில்லை, பின்னாலேயும் நான் பிணையில் இருக்க போகிறவன் இல்லை. எனக்கு ஜாமீன் எப்போவுமே தேவையில்லை. நான் ஜாமீன் யாருக்காகவும் கொடுக்கவும் அவசியம் இல்லை. நான் ஜாமீன் வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் தான் ஏற்றுக்க போகிற மாட்டேன் அப்படின்னு திட்டவட்டமாக பழ நெடுமாறன் சொல்லிட்டாரு. ஆனால் போலீஸார் கேட்கல, போட்டாங்க. வருவதாக இல்லை, கோர்ட்டுக்கு வருவதாக இல்லை, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு வருவதாக இல்லை. நோட்டீஸ் போட்டாங்க. நோட்டீஸே வாங்குகிற மாதிரி இல்லை. கடைசியில் நோட்டீஸை வீட்டில் ஒட்டிட்டு போயிட்டாங்க. ஒட்டிட்டு போனவுடனே கட்டாயம் போய்த்தான் ஆகணுங்கிற ஒரு நிலைமை, ஒரு நியாயப்படி போய்த்தான் ஆகணும். ஒட்டிட்டு போயிட்டான்ல, இல்லாட்டி வேறு விதமான ஒரு நடவடிக்கை. ஆனால் அதற்கும் தயாராகத்தான் இருந்தார்
போக மாட்டேங்கிற ஒரு நொடியில் தான் நெடுமாறன் இருந்தார். அப்புறம் பெரியவர்கள் இவங்கெல்லாம் சொல்லி நீ புறப்பட்டு சொல்லிட்டு வாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு போனவொன்னு கோர்ட்டில் மேஜிஸ்ட்ரேட் சொல்கிறாரு, ஒன்றும் பெருசு இல்லை, நீங்கள் பிணையில் ஜாமீனில் போகிற ஜாமீன் கேஸ் தான் அது, நீங்கள் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் போகலாம், நான் இதுக்கு பிறகு குற்றங்கள் எழுதி விடுவேன். ஏங்க இதுக்கு முன்னாலேயும் நான் குற்றம் பண்ணவில்லை, இன்னும் பின்னாலேயும் நான் குற்றம் பண்ண போகிறதில்லை, எனக்கு ஜாமீனே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டாருன்னா போலீஸுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை. என்ன பண்ணுவது? ஜெயிலில் போட்டாங்க, சிறைச்சாலையில் அடைச்சிட்டாங்க. பல நெடுமாறின மதுரை பற்றி எரியுது, கலவரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் எல்லாம். இது தமிழ்நாடு அளவில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, கவியரசு கண்ணதாசனும் எழுத்து நம்ம ஜெயகாந்தனும் சேர்ந்து மதுரைக்கு வந்து கண்டன பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு நெடுமாறனுக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. குற்றமற்ற நெடுமாறனுக்கு ஜாமீன் கேஸ் எதுக்கு, ஜாமீன் வழக்கு எதுக்காக ரத்து பண்ணு அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் பேச்சு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு, அதை விட ஜெயகாந்தனுடைய பேச்சு எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். காரசாரமாக பேசுகிறாங்க ரெண்டு பேருமே. அந்த அந்த கண்டன கூட்டங்கள் அப்படியே தென் மாவட்டங்களுக்கு பரவுது. தென் மாவட்டங்களுக்கு பரவுது தான் இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க. கண்ணதாசனும் போகிறாரு, ஜெயகாந்தனும் போகிறாரு, பேசுகிறாங்க. கண்டன கூட்டங்கள் அப்படி கனல் தெரிக்குது, அனல் பறக்குது. தமிழக அரசு அப்படியே தடுமாறுது. என்ன இதில் போய் முடியுமோ அப்படின்ட்டு கலைஞருக்கு ஒரு தவிப்பு. இது எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசுகிறாங்க. பட் ஜெயிலில் வந்து பெருந்தலைவர் காமராஜர் வந்து இவரை பார்க்க வரணும் அப்படின்னு ஒரு நெடுமாறன் வந்து பார்க்கணும், பார்த்து ஆறுதல் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பெரியவர் வர்றாருங்கிற தகவல் வந்து நெடுமாறனுக்கு சொல்லப்படுகிறது. அப்போ நெடுமாறன் சொல்கிறாரு, அவர் எதுக்கு இந்த வேலை இதெல்லாம் பார்க்க வர்றாரு, வேண்டாம், என்ன அவ்வளோ பெரிய இதுதான் நினைக்க வேண்டாம், இது ஒரு சின்ன ஜாமீன் கேஸ் போட்டு என்னை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காங்க, இதுக்காக அவர் என்ன உயரத்தில் இருக்காரோ அந்த உயரமான மனிதர் வந்து இந்த சின்ன சிறையில் வந்து என்னை பார்க்குறதா, ஐயாட்ட சொல்லுங்கள், பெரியவர்கிட்ட சொல்லுங்கள், வந்து பார்க்க வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் பெரியவர் கேட்குற மாதிரி இல்லை, அவனை நான் போய் பார்த்து தான் ஏன் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வர்றாரு. ஜெயில் அதிகாரி ஒரு ஆங்கிலேயர். அவர் காமராஜர் வர்றவன்னா, ஆகா எவ்வளோ பெரிய மனிதர், அந்த பெரிய மனிதர் வந்து இந்த சிறைச்சாலைக்கு வந்து நம்ம நெடுமாறனை பார்க்க வர்றாருன்னா அவருக்கு நம்ம ஒரு வரவேற்பு பிரமாதமான அளவில் ஆனர் பண்ண வேணாமா அப்படின்னு சிறைக்குள்ளேயே ஒரு பெரிய வரவேற்பு கொடுக்குறாரு, போலீஸ் வரவேற்பு கொடுக்குறாரு. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு அக்யூஸ்டை பார்க்க வர்றாரு பெரிய கட்சி தலைவர் காமராஜர். அவருக்கு அரசு தரப்பில் வந்து ஆரவாரமான ஒரு மரியாதை, போலீஸ் மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ராயல் சல்யூட்டு. அங்கே அந்த ஜெயிலுக்குள்ளே இந்த பூக்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த செடிகள் இருக்கும்ல, அதிலேருந்து பூக்களையெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பொக்கே தயார் பண்ணி கொடுக்குறாங்க. பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிட்டு அவர் சல்யூட் வாங்கிட்டு அவர் நெடுமாறனை பார்த்து சந்திச்சுட்டு பேசுகிறாரு. அப்போ நெடுமாறன் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ தான் பேசும்போது காமராஜர் சொல்கிறாரு, அவன் என்னையா தப்பு செஞ்சான், அவன் மன்னிப்பெல்லாம் வாங்க மாட்டான், மன்னிப்பு கேட்க மாட்டான், ஜாமீனில் போக மாட்டான், அவன் மாவீரனுக்கு எது ஏன் மன்னிப்பு? மாவீரன் மன்னிப்பு கேட்டானா, மண்டிக்கிட்டானா? அவனுக்கு எதுக்கு மன்னிப்பு? அவனுக்கு என்ன ஜாமீன், அவனுக்கு என்ன பிணை? நெடுமாறன் வரமாட்டான், அவன் மாவீரன் அப்படின்னு சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர். அது கேட்டு பெறாத பட்டம். எதர்ச்சியாக சொன்னார். அதுலேருந்து அவருக்கு மாவீரன்கிற அடைமொழி சிறப்பு மொழியாக போய் சேர்ந்தது. அதுக்கப்புறம் பலவிதமான அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டது. அவர் காங்கிரஸ்லேருந்து விலகினார், தமிழ் தேசிய கட்சியில் சேர்ந்தார். தமிழ் தேசிய கட்சியில் வந்து கண்ணதாசன், அண்ணா ஈவிகே சம்பத் இந்த மாதிரி ஆட்கள்லாம் கூட இருந்து இதெல்லாம் பணியாற்றினாங்க. அப்புறம் காலப்போக்கில் அது வேறு மாதிரி போச்சு. அப்புறம் இவர் வேறு தமிழ் தேசிய கட்சி, இவர் வேறு ஒரு தமிழ் தேசியத்தில் இணங்கி நம்ம புலிகளின் தலைவர் பிரபாகரன், மேதகு தலைவர், அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து ஏற்பட்டது. அதுக்காக இன்றும் அவருடைய இருப்பிடம் முள்ளிவாய்க்கால் முற்றம்தான். எங்களை வர சொல்லியிருக்கார். முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு 1ஆம் தேதிக்கு பிறகு வாங்க மணி அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துருக்காரு. நாங்களும் அதை ஏற்றிருக்கோம். அவரோட
நேற்று முந்தா நாள் நாங்கள் பகிர்ந்து கொண்டதில் இன்றைக்கி ஒரு நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். நாளை சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.